ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட் போயிருந்த வீடியோ தான். லாஸ்ட் வீடியோவும் இதை பற்றிய வீடியோ தான் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. நைட் வந்து ஒரு 10:30 மணி இருக்குங்க. அப்போ தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட் வந்து போனோம். திருச்சி ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு மணி 10:30 ஆச்சு. போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டைம் இருந்துச்சு, ஃப்ளைட் வந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது. துபாய் ஃப்ளைட் வந்து கரெக்டாக 10:50 தான் டைம் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பிள்ளைங்களோட. நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது பாருங்களேன். நல்லா சுற்றி அப்படியே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த நேரத்துலையும் அவ்வளோ கூட்டம். அடுத்தடுத்த ஃப்ளைட்டு வர்றதுக்கும் எல்லோரும் வந்து அவங்கவுங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு நல்ல கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ் ஆகிடுச்சு. நாங்களும் அப்படியே எல்லாம் உள்ளே வந்துவிட்டோம். இப்போ வெளியில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்துவிட்டோம். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா தம்பி எங்கள் அத்தை பையன் எங்கள் கூட தான் வளர்ந்து ஸ்கூல் படித்தது எல்லாமே எங்கள் கூட தான் இருந்தது எல்லாமே. அதனால் தம்பி அப்படின்னும் அக்கான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் தம்பி. என் தங்கச்சி சின்ன தங்கச்சிக்கு தான் வந்து எங்கள் அத்தை பையனை வந்து மேரேஜ் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே பையனுங்க தான். ஃபஸ்ட்டு பையன் வந்து யூகேஜி படிக்கிறான், 2வது பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான். எல்லாம் உள்ளே வந்துவிட்டோம். துபாய் ஃப்ளைட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த டிஸ்பிளேயில் போகிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு எல்லோரும் பாருங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. சரி பார்க்க ரொம்ப நேரம் ஆச்சுங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணோம். 10:50க்கெலாம் ஃப்ளைட் வந்துடும்னு சொல்லி போட்டாச்சு. நாங்களும் போய் நின்றுட்டோம். கரெக்டாக வெளியில் வந்தது 11:40 ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் வந்து 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிளாக் ட்ரெஸ்ஸுன்றதுனால அங்கே உள்ளேருந்து வரவங்க எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருமே பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்க. அதனால் பார்த்து எங்களுக்கு கழுத்து வலி வந்துருச்சு, கண்ணே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த வந்துட்டுருக்கான் பாருங்கள் தம்பி, அந்த பிளாக் ட்ரெஸ்ஸு. பசங்க பாருங்கள் 2 பேரும் ஓடிட்டானுங்க இங்கேருந்து. அது ஒரு சூப்பரான மூமெண்ட் தானே. ஒரு 1.25 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவை பார்க்க 2 பேருமே சின்ன பசங்க. எப்போ வருவார் அது அடுத்த மாதம் அடுத்த வாரம் அப்படிங்கிறதுலாம் அவனுங்களுக்கு தெரியலை. என் தங்கச்சி சொல்லும் போதெல்லாம் நாளைக்கு வந்துட்டு ஒரு அப்பா இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்றைக்கி கூப்பிட போகிறோம் அப்படின்போது அவனுங்க ரொம்ப ஆசையாக இருந்தானுங்க. இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க அப்பாவை பார்க்குறது அப்படின்றது அவனுங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்கள தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பெரிய பெரிய டெய்ரி மில்க் சாக்லேட் எல்லாேருக்கும் கையில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் எல்லாருமே பாருங்கள் எல்லாம் கிட்ட போயாச்சு. நின்று பார்த்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் விசாரிச்சுட்டு பேசிவிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் 2 பசங்களும் இருக்கானுங்க பாருங்கள். தூக்கணுன்னே தான் அவங்களுக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஓகே.